அதை மடிச்சிருங்க, அதை எடுத்துருங்க. சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்தில் சங்கையான மியராஜுடைய இந்த நல்ல நாளில் சிறப்பான அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் உயர்ந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணேற்ற பயணம் மேற்கொண்ட இந்த மியராஜுடைய நல்ல நாளில், நல்ல இரவில் மியராஜ் குறித்த பாடங்களை, படிப்பினைகளை உள்வாங்கிக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நல்ல மஜ்லிஸில் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கை மிகுந்த ரஜபுடைய மாதத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களையும் பரக்கத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருள்மறை குர்ஆனில் சூரா அல் இஸ்ரா என்ற ஒரு சூரா இடம்பெற்றிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இஸ்ரா என்கின்ற அந்த விண்ணேற்றத்தை குறித்த தகவலை கொண்டு துவங்குகிற அந்த உன்னதமான சூரா பனு இஸ்ராயில், அதுல அல் இஸ்ரா என்பதை குறித்த தகவலை இறைமறை குர்ஆன் 15வது ஜுஸுவினுடைய ஆரம்பமாக நமக்கு தரும். அல்லாஹ் அதை துவங்குகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்குமான அந்த பயணத்தை, அந்த முன்னோட்ட பயணம், முதற் பயணத்தை அல்லாஹு தஆலா அங்கே சொல்கிறான். அப்படி சொல்லுகிற அந்த பாதையை, அவன் சொல்லுகிற அந்த வழி பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹரம் என்கின்ற பைத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற பைத்துல் மக்தஸ் வரைக்குமான முன்னோட்ட பயணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால ரன்வேல போகக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையை அல்லாஹ் சொல்றான். அதை அல்லாஹ் விவரிக்கிற பொழுது அஸ்ரா பி அப்திஹி என்று அவன் சொல்லி காட்டுவான். அஸ்ரானா நடத்தி கூட்டு போனான்னு அர்த்தம், வழி நடத்தினான்னு அர்த்தம். யாரை வழி நடத்தி அழைத்து சென்றான் என்றால் அவனுடைய அடியாரை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பி அப்திஹி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான்னு சொல்லுவான். எப்ப அழைச்சிட்டு போனான்னா லைலன்னு சொல்லுவான், இரவுல அழைச்சிட்டு போனாம்பா. இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் நமக்கு ஒரு தகவலை தருகிற பொழுது, அல்லாஹுவை சந்திப்பதற்காக அவன் அழைத்து சென்ற அண்ணலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைமறை குர்ஆன் நெடுகிலும் பார்க்கிற பொழுது அவர்களுடைய திருநாமம் 4 முறைகள் மாத்திரமே இடம்பெறும். மற்ற நபிமார்களை எல்லாம் அவர்கள் செய்திகளை சொல்கிற பொழுதெல்லாம் அவர்களின் திருநாமங்களை எல்லாம் அழைத்து சொன்ன ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு இடத்தில் கூட அப்படி அழைத்து சொல்லல இறைமறை முழுவதும். அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து சிறப்பான பெயர்களை அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தப்பட்டவர்களே என்று அல்லாஹ் சொல்வான். யா அய்யுஹல் முத்தஸிர் அப்படின்பான். அதைவிட உன்னதமான யாருக்கும் சூட்டப்படாத பெயராகிய தன் பெயரிலிருந்து ரவுஃபு ரஹீம் என்கின்ற பெயர்களை எல்லாம் அண்ணலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சூட்டி மகிழ்வார்.
ஷாஹிதன் என்று பெருமானாருக்கு பெயர் சூட்டுவான், முபஷிரன் என்று அல்லாஹு சொல்வான், நதீரன் என்று அல்லாஹு சொல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்தான பெயர்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது குர்ஆனில். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது, அவன் இரவு வழி அழைத்து சென்றான் என்ற தகவலை தருகிற பொழுது, தன்னை சந்திக்க தன் ஹபீபை அழைத்த தகவலை சொல்கிற பொழுது மாத்திரம் அந்த மேலாம்பரமான பெயர்களாக நமது மனங்கள் எல்லாம் இடம் பிடித்திருக்கிற அவைகளை எல்லாம் சொல்லாமல் அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா அபுது அப்படிங்கிற அடியார் என்கின்ற வார்த்தை. நம்ம மனசுல அதுக்கு தான் கடைசி இடம், மற்ற எல்லாத்துக்கும் மேலான இடம் உண்டு. சிறப்பான பெயர்கள் நாம நினைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்திற்குரிய பெயரும் அருகதையான பெயரும் யாரும் அன்மிக்க முடியாத பெற முடியாத பெயர் என்று எடுத்துக்கொண்டால் அது எதுதான்னா அபுதுங்கிற பேர் தான். நம்ம கிட்ட அது ரொம்ப கீழான பேரு. அபுது அடிமை அப்படிங்கிற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் சொல்லிட மாட்டான். ஆனா அல்லாஹுவின் அடியார் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது, அதற்கு நிகர் உலகத்தில் எந்த பெயரும் கிடையாது. அல்லாஹுவின் சமூகத்தில் அதற்கு நிகர் எதுவும் கிடையாது. அதற்கு கீழே தான் எல்லாமே. அது இருந்தால்தான் விலாயத்தே கிடைக்கும், அது இருந்தால்தான் மற்ற எல்லாமே கிடைக்கும். எனவேதான் முதல் தகுதியாக இறை சமூகத்தில் சென்று சேர வேண்டிய முதல் தகுதியாக முழு தகுதியாக அல்லாஹ் நிறுத்துகிற ஒரு திருநாமம் என்பது அபுதுங்கிறது. எனவேதான் சஹாபிகள் எல்லாம் கூடி பேசுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென அந்த சபையில் சமூகம் அளிக்கிறார்கள். சமூகம் அளித்துவிட்டு அவங்க பேசுறதை எல்லாம் செவிசாய்த்து கேட்கிறார்கள். அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பதை சஹாபிகள் அவதானிக்கவில்லை. இப்ராஹிம் நபியை குறித்து பேசுகிறார்கள். அவர்கள் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர் இல்லையா? அல்லாஹ் ஒரு கட்டளையை இடுகிற பொழுது அதை உடனே நிறை செலுத்தி காட்டுகிற ஒரு தகுதியும் வலிமையும் அவர்களிடத்தில் இருந்ததே. அல்லாஹ் ஹலீலுல்லாஹ்னு சொல்லி இருக்கிறான். எதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அதுக்கு பேர் தான் ஹலீல். எதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், தன் மகனை பல்லாண்டுகள் கிடைத்து தவம் கிடைத்தும் இல்லை என்று சொல்வார்களே, நீண்ட நெடிய வயசிற்கு பின்னால் கிடைத்த அந்த தவ புதல்வன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும்படியாக அல்லாஹ் உத்தரவு போடுறான்னு கனவின் மூலமாகத்தான் காட்டுறான். ஒரு தூதரை அனுப்பி எப்படி வேதங்களை கொண்டு வருவதற்கான தூதர்களாக உயர்ந்த தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ அப்படி ஒரு ஆள் அனுப்பி கூட சொல்லல. கனவின் மூலமாக அந்த நபிக்கு உத்தரவிடுகிறான். எதை பத்தியும் யோசிக்கலையே, தாம்புள்ள எவ்வளவு காலம், வேற ஏதாவது வழி இருக்குதா, இதுக்கு தாண்டி வேற ஏதாவது செய்ய முடியுமா என்றெல்லாம் கேட்கல. உடனே அறுக்க முனைந்து விட்டார்கள். ஹலீல் அப்படிங்கிறதுக்கு அதுதான். அல்லாஹ் சொல்லிட்டான்னா அடுத்த நிமிஷம் எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. எதையும் ஹாஜரா அம்மையார அந்த வனாந்தரத்துல விட்டுட்டு போக சொல்லும் பொழுது எதை பத்தி யோசிக்கலையே. இது ஹலீல், அவங்க ஹலீலுல்லாஹ் அப்படின்ட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமானியமான ஆளா? பனு இஸ்ராயேலுங்கிற அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவங்க கடத்தி கொண்டு வந்த செய்தி இருக்க சும்மாவா? எவ்வளவு பெரிய இது சேவைகள். அல்லாஹ் கிட்ட பேசக்கூடிய தகுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தானே, கலீமுல்லாங்கிற பேர்ல கிடைச்சது அவங்களுக்கு. ஒமாத்தில்க யமீனிக்கு யா மூசான்னு கேட்டான, கையில என்ன வச்சிருக்கிறியோன்னு. ஆர்வ மிகுதியில காலஹி அசாயா, என் கை தடின்னு சொல்லாம அதோட சேர்த்துக்கிட்டு நல்ல செய்திகளையும் சேர்த்து சொன்னாங்க. இதை வச்சு நான் அதை செய்வேன் இது செய்வேன்லாம் அதை விவரிச்சு சொல்றாங்க. அல்லாஹ்கிட்ட பேசணுங்கிற ஆர்வத்துல பேசுறதுக்கு எல்லாம் தேர்ந்தெடுத்தான் இல்லையா? கலீமுல்லானாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே. அப்படியெல்லாம் பேரெடுத்திருக்கிறாக கலீமுல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஆளை பத்தியும் சிறப்பித்து சஹாபிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சமூகம் உள்ள நேரா வாராங்க. நேரா வந்ததோட சொன்ன பார்த்த உடனே சஹாபிகள் எல்லாம் அப்படியே எந்திரிச்சாங்க. சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லிட்டு அவ சொன்னாங்க, அன ஹபீபுல்லாஹ்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். அன ஹபீபுல்லாஹ், நான் யாரு? அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன்னாங்க.
ஹபீபுக்கும் ஹலீலுக்குமான வேறுபாடுகளை விரிவாகவே பெருமக்கள் பேசுவார்கள். அதை குறித்து மட்டும் பேசிவிட்டா இந்த நேரம் அதுல முடிஞ்சிடும். ஹபீபு ஹலீலு, ஹபீபும் தோழர் தான், ஹலீலும் தோழர் தான், நண்பர் தான், கூட்டாளி தான். ஆனா ஹலீலுக்கும் ஹபீபுக்குமான வேறுபாட்டை ஒற்றை வரியில் சொல்வதானால், நாம் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்வதானால், ஹலீல் அப்படிங்கிறவங்க, ஹலீலுல்லா அல்லாஹுவின் நேசர் அப்படிங்கிறவங்க அல்லாஹ் விரும்பியதை செய்து காட்டுவார்கள். ஹலீலு ஹபீபுல்லாங்கிற அந்தஸ்து, இதெல்லாம் ஒரு அந்தஸ்து தரஜா. இது நாம கொடுக்கிற பேரு கிடையாது, அல்லாஹ் கொடுக்கிற பேரு. ஹலீலுன்னு அவளுக்கு கொடுத்தான், நான் சொன்ன உடனே செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு கொடுத்தான். ஹபீபுல்லா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் நேசர் தான், அல்லாஹ்வுடைய கூட்டாளி தான். இந்த இடத்துல இவர்கள் எதை விரும்புவார்களோ அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான், அதை அல்லாஹ் நிறைவு செலுத்தி காட்டி விடுவான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, குர்ஆன்ல எடுத்துக்கிட்டா, சயகூலு சுஃபாஉ மினன் நாஸின் ஆரம்பிக்கிறதுல கதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமாஇ ஃபலனுவல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நாயகமே, பைத்துல் மக்தஸை நோக்கி உங்களை தொழும்படி ஏவப்பட்ட பொழுது நீங்க தொழுதுகிட்டே இருந்தீங்க, ஆனா உங்க உள்ளம் எல்லாம் அந்த காபத்துல்லா கிபிலாவா ஆயிடாதா அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தியோ. இதற்காக வேண்டிய நீங்க அடிக்கடி என்ன பார்த்துக்கிட்டு இருந்திய, வான் பக்கம் தலையை உயர்த்தினீர்கள், இதெல்லாம் நடந்தது. இப்ப நீங்க எதை விரும்புறீங்களோ அதையே நாம் கொடுத்தோம் அல்லாஹ் சொன்னான். பார்த்தீங்களா, ஹலீலுல்லாவுடைய இது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இப்படியெல்லாம் சிறப்பான பேரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கு. ஆனா ஹபீபுல்லான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவாங்க, நான் யாரு தெரியுமா என்று. நான் யாரு தெரியுமா என்பதை விவரிப்பதற்காக அல்ல, அவங்களை குறித்து அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், சமூகத்தின் முன்னால் சர்வ வல்லமையும் படைத்த அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள். அதனால அவங்க சொல்லதான் செய்யணும், அவங்க சொல்லாம இருக்கக்கூடாது. அதனால சொன்னாங்க. இரண்டாவது, அல்லாஹ் என்னை எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்த்துவதற்காக சொன்னார்கள். நான் யாரு தெரியுமா, சையது உல்தி ஆதம்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல மக்களுக்கு எல்லாம் தலைவன் சொன்னாங்க. சையது அன்பியாய் வல் முர்சலீன், நாங்க நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவன் சொன்னாங்க. எல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க ஒரு வார்த்தையை கூட சேர்த்தே சொன்னாங்க, வலா ஃபஹர். அதனால பெருமை அப்படிங்கிறது என் உள்ளத்துல கிடையாதுன்னாங்க. அதனால பெருமை அப்படிங்கிறது கிடையாதுன்னாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் போது வலா ஃபஹர்னு சொல்லல. ஏன்னா இந்த சமூகம் அதை பெருமையா கருதாதுங்கிறதுனாலையும், அதை நான் பெருமையாக கருதுகிறேங்கிறதுனாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அப்துல்லாஹ்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ஃபஹர்னு சொல்லல. ஆனா அப்துல்லாஹ்னாங்க, நான் அல்லாஹ்வின் அடியார் அப்படின்னாங்க. இதுல சமூகமும் பெருமை கொள்ளாது. அப்துன்னு வார்த்தையை கேட்கும் போது பெருமைங்கிறது அடித்து நொறுக்கப்படும். அல்லாஹ்வின் அடியாருங்கிற அந்த அந்தஸ்தை தனித்துவமாக பிடித்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தனி தகுதியும் அருகதையும் தான் இறை சமூகத்தில் அவர்களை கொண்டு நிறுத்தியது அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார். அதுதான் குவாலிஃபிகேஷன். அல்லாஹ்வை அடைவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அடிமை என்கின்ற ஒப்பற்ற அருகதை யாருக்கு இருக்குமோ அவரினால் அல்லாஹ்வை அடைய முடியும். அத்தகைய ஒரு மகத்தான ஒரு மியராஜ் என்கின்ற இறை சமூகத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சும்மா அனுப்பல்ல, தயார்படுத்தி அனுப்புகிறார். அது ஆமுல் ஹுசுன்ங்கிற அந்த சமயத்தில் நடந்தது. ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டாக அது அமைந்தது. தன் ஆருயிர் துணைவி ஹதீஜா அம்மையாரின் வஃபாத்து, அது மாத்திரமல்ல, பராமரித்து வந்ததில் ஒரு தனித்துவ அடையாளமாக திகழ்ந்த அப்துல் முத்தலிப் அவர்களின் மரணம். இந்த இரு மரணங்களும் நிகழ்ந்த சுருக்கத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைக்கிறான் தன்னகத்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் அழைக்கப்பட்டதினுடைய ஆத்மார்ந்த தகவலை அருள் நிறைந்த பெருமக்கள் தருகிற பொழுது இப்படி சொல்லி காட்டுவார்கள், கவலைகள் யாருக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவன் தன்னிடத்தில் அந்த அடியானை நெருக்கிக் கொள்வான் அப்படிம்பான். இந்த உலகத்தின் கவலைகள் எந்த அளவுக்கு சூழுமோ அந்த அளவுக்கு இறை சமூகத்தில் இவர் நெருக்கத்தை பெறுகிறார் என்று அர்த்தம் என்பார்கள். நமக்கு சோதனைகள் தொடுகிற பொழுது சங்கடப்பட்டு போகிறோம், நாம் துவண்டு போகிறோம். அடுத்தவர்களை பார்த்து
நாம் மிக சங்கோஜம் அடைகிறோம். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தானே அடுக்கடுக்கா சோதனை வந்துகிட்டு இருக்கு, சிக்கலா வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனையா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? மேன்மக்கள் அப்படி அல்ல. சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூகத்தில் அமர்த்தி பக்குவப்படுத்தியதனுடைய விளைவு சஹாபிகளின் நாவுகளில் இப்படி வருமாம். என்ன கொஞ்ச நாள சோதனையே இல்லாம இருக்கு, அல்லாஹ் என்ன கை விட்டுட்டானோன்னு நினைப்பாங்களாம். கொஞ்ச நாள சோதனை இல்லாம இருந்தா, ஒரு நாள் ஒரு வாரங்கள் சோதனை இல்லாமல் கழிந்தால் சஹாபிகள் என்ன சொல்லுவாங்களாம்? என்ன ஆச்சு தெரியலையே, அல்லாஹ் என்ன கை விட்டுட்டானோ தெரியலையே. நாம இருக்கிறோம், 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, ஒரு வெளியூருக்கு போயிருக்கிறோம் தான் வச்சுக்கிறோமே, வீட்டுல இருந்து வெளியூருக்கு போயிட்டோம். 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு போன் கூட வரலன்னு வைங்க. ஆஹா என்னவோ தெரியலையே, நம்ம மேல பாசமே இல்லாம போச்சோ, என்ன ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற ஆள கேபமா இல்லையா? இறை சமூகத்திலிருந்து வருகிற சோதனை என்பது அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதின் அடையாளம் என்பார்கள். அந்த சோதனைகள் சூழுகிற பொழுது யாரு சபரை ஏற்படுத்திக் கொள்வார்களோ, பொறுத்துக் கொள்வார்களோ, அவங்கள அல்லாஹ் தன் நெருக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறான் என்று அர்த்தம் என்பார்கள். எந்த அளவுக்கு சோதனை வருது அந்த அளவுக்கு நெருங்கலாம் வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்துல யாரும் சோதிக்காம இருக்க மாட்டாங்க, என்னது சோதனை உலகம், எல்லாரும் சோதிக்கப்பட்டாங்க, ஆனா மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவன் நான் என்று தன்னை அடையாளப்படுத்தி காட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஒரு நாள் கூட பெருமானாரினுடைய அவயங்கள் கூட பதியப்பட்டிருக்கிறது ஹதீசுகள், நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறீங்க, உங்க காதால கேட்டிருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த தருணங்கள் என்ன, அவர்கள் தாடியில் முளைத்ததில் வெள்ளை முடிகள் எவ்வளவு, இதெல்லாம் கூட பதிவுக்கு வந்திருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு நாள் அப்படி நடந்து போறாங்க, அப்படி வாய் முணுமுணுத்துக்கிட்டே போறாங்க. வாய் முணுமுணுத்துட்டே போன அந்த தோழரை பார்த்து பக்கத்துல உள்ள தோழர் என்னன்னாங்க, இப்படின்னு கை காட்டி அவ்வாறுல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நடந்து போறாங்க, இவக்கு தலை குனிஞ்ச தலையை நிமிராம நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, வாய் முணுமுணுத்தவர்களாக. சஹாபிகள் ஏதாவது வாய் முணுமுணுத்தாங்கன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கும்னு சொல்லி புரிஞ்சதுனால அவகிட்ட இருந்து அவளோட தழுவி நிற்பாங்க இல்லையா, இவங்களை மேன்மக்களாக நினைச்சு அந்த காலத்திலே அவங்களோட இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்டாக என்ன செய்தின்னு கேட்டாக, இருங்கன்னாங்க, எல்லாம் முடிஞ்சது. கடைசியா கேட்டாங்க, வாய் முணுமுணுத்துட்டு போனில என்ன விஷயம்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தையில பதில் சொன்னாங்க, என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திலிருந்து அவர்களின் பள்ளிக்கு எத்தனை எட்டு வைத்து நடந்து சென்றார்கள் என்பதை நான் எண்ணிக்கொண்டே சென்றேன். அந்த சுன்னத்திலும் நான் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த சுன்னத்து எனக்கு கிடைக்கணும் இல்லையா? என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 எட்டு வச்சாங்கன்னா நானும் 10 எட்டு வைக்கணும், 20 எட்டு வச்சாங்கன்னா 20 வைக்கணும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் தொழுகையில் செய்து காட்டியதோடு மாத்திரம் நின்று விடுவது அல்ல, மாறாக அவர்கள் செயல்கள் அனைத்தையும் நான் எடுத்து நடக்க வேண்டும் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. நன்றாக யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த அளவுக்குலாம் பின்பற்றி இருக்கிறாங்க, சாமானியமானது இல்லையே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறது அப்படிங்கிறது. அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய அதிகமா சோதிக்கப்பட்டவன் நான் தான் அப்படிங்கிறாங்க. அந்த சோதனையிலேயே சஹாபிகள் பங்கெடுத்தாங்க. எனக்கு அந்த சோதனை வரமாட்டேங்குது, எனக்கு அந்த ஏமா அவங்க அவங்கள பெருமானார புரிந்து பின்வந்தவர்கள் சரியாக இலக்கை நோக்கி பயணித்தார்கள். அவங்கள சரியா புரிஞ்சவங்க இலக்கு நோக்கி பயணிச்சாங்க. ஆச்சரியமா இருக்கு, சில அறிஞர்களின் தகவல்களை எல்லாம் படிக்கிற பொழுது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் அஹ்மதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸ்னத் அஹ்மதுன்னு இருக்கு. 4 மதுஹபுக்குரிய இமாம்களில் ஒரு மதுஹபுக்குரிய இமாமாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறாங்க. ஷாஃபிஈன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹனஃபீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹம்பலின் ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹம்பலி மதுஹபுக்குரிய தகுதிமிக்க இமாம் தான் பெரும் ஹதீஸுகளை தொகுத்து கொடுத்த, அவ்வளவு ஹதீஸ்கள், நிரப்பமான ஹதீஸ்களை தொகுத்து கொடுத்த. நீங்க ஹதீஸ்ல புகாரிய பார்த்தாலும் சரி, முஸ்லிமை பார்த்தாலும் சரி, இப்னு மாஜாவை பார்த்தாலும் சரி, திருமதியை பார்த்தாலும் சரி, இவைகள் எல்லாம் பார்த்தாலும் சரி, எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் அஹ்மதுங்கிற ஹதீஸ் அதுக்கு இல்லையா, அவ தொகுத்தது அது ரொம்ப அதிகம். இதுல 4000 சுற்றம் தான் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா 4000 சுற்றம் தான் புகாரில் இருக்கும். சேர்த்து பார்த்தா 2 வர்றதெல்லாம் கழித்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 7000 சுற்றம் இருக்கும். ஆனா 40,000 ஹதீஸ் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தொகுத்து கொடுத்தாங்க. அவர் சொல்றாங்க, 40,000 ஹதீஸ்களை தொகுத்தேன்,
அவன் நாவல சொல்றது சாமானிய நாவ் அல்ல அது. அவங்கள பத்தி பேச போனா நிறைவாக பேசலாம். அந்த சீதேவி சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு ஹதீஸையும் நான் அமலில் கொண்டு வராமல் பதிந்ததில்லைங்கிறான். 40,000 ஹதீஸுமா? ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ் அல்ல, 40,000 ஹதீஸையும் என்னுடைய அமல்ல நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல முடிந்தது அவர்களால். எனக்கு அப்போ உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருந்திருக்கா? நாங்க ஒரே ஒரு சமயத்துல ஒரு ஹதீஸை நான் கொண்டு வந்துட்டேன், ஆனா அதை அமல் செய்ய முடியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நான் அதை அமல் செய்ய முடியாம போச்சு, ரொம்ப கவலைப்பட்டேன். நான் ஹதீஸை நான் பதிவு செய்யணும், ஆனா அமலுக்கு கொண்டு வர முடியலன்னாங்க. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டாக அவட்ட, நல்லா யோசிக்கணும், என்ன ஹதீஸ்ன்னு கேட்டாக. ஒன்னும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிஜ்ரத்துக்காக மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு மதீனாவை நோக்கி சென்ற பொழுது தௌர் குகை என்கிற ஒரு குகையில தங்குனாங்க இல்லையா? இன்னைக்கு தௌர் இருக்குது, அதுல போய் தங்கலாம். ஆனா என் கண்மணி நாயகத்திற்கு ஏற்பட்ட சோதனையோடல்லவா நான் ஒரு குகைக்குள்ளால் தங்க வேண்டும். நான் என் பெருமானாருக்கு அவங்க தங்கின இடத்துல போய் காலை வச்சுட்டு வந்துடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு தௌர்ல போனா காலை வைக்க முடியாதா, ஏற முடியாதா? இன்னைக்கு உள்ள கவர்மெண்ட் அதுக்கு இது போட்டுக்கிட்டு இருக்கிறான், எது கேபிள் கார் விடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் சொகுசா போய் சேர்றதுக்காக வேண்டி. அந்த அம்மையார் 50 சொச்ச வயசுல நடந்தாக இல்லையா? கண்மணி நாயக ரசூலுல்லாவுடைய அருள் நிறைந்த துணைவி ஹதீஜா அம்மையாரு. அந்த சோதனை எல்லாம் இல்லாம ரேசா ஏறிடலான்ட்டு இன்னைக்கு கேபிள் காரை போடலாமான்னு யோசனை பண்ணி டூரிசமா மாத்திட்டு இருக்கிறான்னு வைங்க. சரி ஹைர், அது ஒரு வகையில இயலாதவர்களும் சென்று பார்ப்பதற்கான வழியாக இதாவது சுகூலத்தா இருக்கணுமே அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அவ சொல்றாங்க போய் தங்கிடலாம், ஆனா என் கண்மணி நாயகம் என்ன ரிலாக்ஸாவா போய் தங்கினாங்க அந்த இடத்துல. ஊரிலிருந்து சொந்த மண்ணிலிருந்து தன்னுடைய மக்கள் எல்லாம் அவர்கள் வெறுத்து தள்ளி அவர்களை அங்கல்லவா அல்லாஹ் அழைச்சி செஞ்சு தங்க வச்சான், அந்த இடத்துல போய் தங்கினாங்களே. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமையலையே. அந்த சுன்னத்தை நான் சுன்னத்தாக பின்பற்ற, சும்மா சும்மா அது ஒரு சக்கையாக இருந்து பிரயோஜனம் அல்ல, சாரோடு இருக்க வேண்டும் இல்லையா? தொழுகையை தொழுகிறலாமா, ஆனா கபூலியத்தான தொழுகையா தொழுகிறது தானே விவகாரம். பிரச்சனை 2 ரக்காத்து தொழுகிறது பிரச்சனையா, 4 ரக்காத்து தொழுகிறது பிரச்சனையா, 40 ரக்காத்து தொழுகிறது பிரச்சனையா? அது பிரச்சனையே கிடையாது. நல்ல சக்தி உடையவன் 400 ரக்காத்து கூட தொழலாம். ஆனா அந்த 2 ரக்காத்தையும் இறை சமூகத்தில் அங்கீகாரத்திற்குரியதாக மாற்றுவதல்லவா சிரமம். அந்த மாதிரி தௌர்ல போய் தங்கிடலாம், ஆனா என் கண்மணி நாயகம் ஊரிலிருந்து அனுப்ப விரட்டப்பட்டல்லவா அங்கே சென்று தங்கினார்கள். எனக்கு ரொம்ப அர்த்தமா இருந்துச்சு. அல்லாஹு தாலாவுடைய அருள்மறை குர்ஆனுக்காக எனக்கு ஏற்பட்ட சோதனை, இறைமறை குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லி ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி என்னை வலுக்கட்டாயப்படுத்திய பொழுது அதை நான் சொல்ல மாட்டேன், அதை நான் தவிர்த்து கொண்டேன், ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இறைமறை குர்ஆன் பலவையானது, படைக்கப்பட்டதல்ல. அல் குர்ஆன் கதீமுன் கைரு மஹ்லூக் அப்படின்னு தான் சொல்லி தெரிவேன் என்று சொன்ன பொழுது ஆட்சியாளர்களால் வம்பாக அவர்கள் அநியாயமாக அடித்து செல்லப்பட்டு அவர்களை சிறையில் தள்ளினார்கள். அங்க போய் தௌர்ல போய் உட்கார்ந்தனா இல்ல, என்னை கொண்டு இந்த இடத்தில் போட்டு ஒரு குகைக்குள்ளால் தள்ளி என்னை சித்திரவதைப்படுத்துவதற்காக உள்ளே தள்ளிய பொழுது என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தது. என்ன தெரியுமா? ஆம் ஆம், என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் விரட்டி சென்று அவர்கள் அங்கே எதிரிகளின் பயத்தோடு தங்கி இருந்தார்கள் இல்லையா? எதிரிகள்னா இந்த மேலோட்ட வார்த்தைகளால் சொல்கிறேன். அங்க போய் தங்கி இருந்தாங்க இல்லையா? அங்கேயும் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகம் பயந்த பொழுது லா தஹ்சன் இன்னல்லாஹ மானான்னு சொன்னாங்க. அதை குறித்து பெருமானாரினுடைய ஆன்மீக தகவல் குறித்து விரிவாக பேசலாம். நமக்கு இது அந்த நேரம் அல்ல. சொல்ல வருகிற தகவல், அந்த சோதனையை சுமந்தார்களே, அந்த சோதனை என்னை தொட்ட பொழுது அந்த ஹதீஸ் என் அமலுக்குள் வந்ததே என்று நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேன்னு சொன்னாங்க. சோதனை வருகிற பொழுது புகழுகிற தகுதிங்கிறது பெருமானாரை புரிந்தவர்களுக்கு மாத்திரமே விளங்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு யாரா சோதனையில சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹாஜியார் சொல்றா, இப்ப ஹாஜியார் சொல்றாங்க, ஹஸரத் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்குன்றா. நானும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன்னு வைங்க, எப்படி இருக்கும் நிலைமை? அவர் சொல்ல போறா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாரா? அப்ப அவர் என்ன செய்வாரு? வரட்டு வரட்டு, எனக்கு ஒரு காலம் வரும், நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன் பார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுங்கிறது பெருமானாரை புரிந்தால் மாத்திரமே சோதனையிலும் அல்லாஹ்வை புகழ முடியும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்கன்னு சொன்னா என் கண்மணி நாயகத்தை முழுதாக உள்வாங்கி இருந்ததால் முடிந்தது.
அப்ப இந்த மேராஜ் நிறைய பாடத்தை கற்றுத்தரும். சோதனைகள் வருகிற பொழுது துவண்டு போய் விடாதீர்கள். இறை சமூகத்தில் உங்களுக்கான நெருக்கம் இன்னும் அன்னித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் என்பார்கள். நிறைய விஷயங்களை பேசலாம். நமது என் உரையை நான் என்ன செஞ்சுக்கிறேன், இதோடு நான் நிறுத்தி கொண்டு மரியாதைக்குரிய எனது ஆசிரியர் பெருந்தகை அவர்களிடத்தில் நான் இறைமறை குர்ஆனினுடைய விரிவுகளை எல்லாம் ஓத முடிந்தது. பல்வேறு திறமைக்கு சொந்தக்காரர்கள் சங்கைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள். தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி என்று அவர்களை அன்போடு அழைப்பார்கள். தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி என்று 12 காலங்களாக இந்த மார்க்க சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இருப்பவர்கள். உயர்ந்த பல்வேறு அறிஞர்களுக்கு மத்தியில் தங்களுடைய உரைகளை வீரியமாக கொடுத்தவர்கள். மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் முன்னால் கூட கவியரங்கில் தன்னுடைய ஆளுமையான ஆலிம் என்கின்ற அடையாளத்தோடு ஆலிம் கவிஞராக முன்னின்று கவிதைகளை பேசியவர்கள். அவர் முன்னால் பேசுறதுங்கிறது சாமானியமானதல்ல. அவர் அங்கே அவங்க இடத்துல போய் பேசணும்னு சொன்னால, அவர் கலந்து கொள்கிற இடத்துல பேசணும்னு சொன்னால பேச வரக்கூடியதெல்லாம் யாருங்கிறத பார்க்காமலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மறைந்த நமது கவிஞர் மரியாதைக்குரிய கவிக்கு அப்துல் ரஹ்மான் அந்த கவியரங்கிற்கு தலைமை ஏற்றிருக்கிறார்கள். கலைஞரின் தலைமையில் நடைபெறுகிறது. கவியரங்கின் தலைவர் அவர்கள். அவர்கள் இவர்களை குறித்து அடையாளப்படுத்துகிற பொழுது ஆலிம் கவிஞர் அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இது மிம்பரில் ஏறும் கம்பர் அப்படின்னு அவர் சொன்னார். மிம்பரில் ஏறும் கம்பர் அப்படின்றார். அந்த அளவுக்கு ஒரு கவிஞர், அது சாதாரண கவிஞர் அல்ல. கவிக்கோ அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்டலாம் மாட்டாங்க, கவனமா பேசுவாங்க. ஒரு கவிஞர்களில் ஒரு தனித்துவமான அடையாளத்தோடு திகழ்ந்தவர்கள் கவிக்கோ. அவரை குறித்து கான்ட்ரவர்சியலான டாபிக்லாம் நீங்க பார்த்திருக்க முடியாது. கவிக்கோவை குறித்து தேடினால் சும்மா அப்படி இப்படி வளர்னாலும் சொல்ல முடியாது. தெளிவோடு பேசிய நபர், இஸ்லாமிய வரம்புக்குள்ளால் மரபுகளுக்குள்ளால் நின்றவர்கள், சூஃபித்துவ ஞானத்தை தேடி அடைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஆளு அவங்க. இவங்களை பத்தி சொல்லும் பொழுது மிம்பரில் ஏறும் கம்பர் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தனித்துவ அடையாளங்கள். அதுபோக இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பல்வேறு தரப்பட்ட தகவல்களை அரபு காவியங்களில் இருந்து திரட்டி தந்தவர்கள். மிக சிக்கலானது அப்படின்னா உரை நடை அல்ல, கவி நடை என்பது கொஞ்சம் சிக்கலானது. தமிழ்லையே உரையில சொல்றதுக்கும் கவியில சொல்றதுக்கும் நாம புரிந்து கொள்வதில் வித்தியாசம் இருக்கிறது. உரை நடைய புரிந்து கொள்ள முடியும், கவி நடைய அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. அரபியில் இலக்கியமாக இருக்கிற கவிதைகளை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு மொழிபெயர்த்து தருகிற ஒரு தனி தகுதி படைத்தவர்கள் ஒரு சிலர்களே. அவர்களில் இவர்களின் சாதனைகள் ஏராளம். அந்த அடிப்படையில் தான் தமிழ் அந்த இலக்கிய மாநாடுகளில் இவர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை இந்த சமூகம் அந்த துறை ஒதுக்கியே வைத்திருக்கிறது. பல்வேறு பட்டங்களையும் பல்வேறு சிறப்புகளையும் குவித்திருந்தாலும் மாணவர்களினுடைய மனங்களில் எல்லாம் நிறைவாகவே நற்குணத்தால் தாங்கி நிற்கிற மரியாதைக்குரிய தேங்கை ஷரஃபுத்தீன் மிஸ்பாஹி ஹதரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் இந்த மேராஜை குறித்த பல்வேறு அரிய தகவல்களை பொக்கிஷமாக பெறுகிற பாடமாக உங்களுடைய மனங்களில் சென்று சேருகிற விதத்தில் உங்கள் செவிகளின் வாயிலாக தருவார்கள். உங்கள் அகங்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலையும் அதை பயன்படுத்தி தருவான், பயனாக்கி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாராளமாக பேச, உட்காந்து பேசுகிறேன், நின்று பேசுகிறேன், உட்காந்து பேசுகிறேன், உட்காந்து பேசுகிறேன்.